விஜயோ ஆப்டிகல் ஹவுஸ், பாரிஸ், அண்ணா நகர், நீலங்கரை, டி நகர். ராகவா லாரன்ஸ் மிரட்டும் காஞ்சனா 3 ஏப்ரல் 19 முதல். சமீபத்தில் அந்த பொன்பரப்பின்ற அந்த கிராமத்தில் நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல சார். ஆமாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது பதிவு பண்ண முடியுமா சார்? அது முழுக்க எங்க அறிவு சொன்னதுதாங்க. இது என்னன்னா, தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குதுங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலைங்க. தமிழகத்துல முற்போக்குங்கிறது ஒரு புதிய வடிவம் பெற்றுக்குதுங்க. முற்போக்குங்கிறது முன் முடிவின் அடிப்படையில் 2 பேருக்கு பிரச்சனை வரும்போது அவன் இந்த யார் அவன், அந்த எந்த சாதி, எந்த மாதிரியான கருத்தாக்கு உள்ளவன்ற பொறுத்து அவனை சப்போர்ட் பண்றது. அதுக்கு சமீபத்தில் 3 விஷயம் சொல்லணும். உதாரணமா அந்த அரியலூர் ஒரு பொண்ணு ஹேண்டிகேப் ஒரு பொண்ணை கொலை பண்ணா இல்லைங்களா, அதுல பயங்கரமா சில டிவிகள்ல கூட ஏதோ ஒரு கூட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வன்முறை பண்ண மாதிரி காட்டினாங்க. கடைசியில பார்த்தா அது வேறீங்க. மரக்காணத்துல இன்னும் சொல்ல போனா வன்னியர் சங்கத்துக்கு போயிட்டு பெரிய வன்முறை பண்ணதா ஒரு பெரிய பரப்புரை நடந்தது பாத்தீங்கன்னா, மரக்காணம் நடந்தது வன்னியர் சங்க மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களை வேற ஒருத்தர் தாக்கினாங்க. ஆனா தாக்கினவங்களை மொத்தமா மறைச்சிட்டு தண்டிக்கப்பட்டவங்க, கொலை செய்யப்பட்டவங்களை குற்றவாளியா காட்டினாங்க. அது மிகப்பெரிய சதி. அவருடைய தொடர்ச்சியா நிறைய இருக்குதுங்க. இது நான் நடந்த உண்மை. நான் அப்படியே எங்களுடைய பதிவுப்படி சொல்லுங்க. வீரபாண்டியன் என்கிற ஒரு மாற்றுத்திறனாளி வாக்களிக்க போறான் பொன்பரப்பில. அவனை திருமாவளவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாக்குறாங்க. இதுக்கு வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக கூட்டணி கட்சியில ஒரு பானையை உடைக்கிறாங்க. பானையை உடைச்சது தப்பு. ஆனா அதே சமயம் உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவான வசிக்கும் பகுதி வழியா போற அதிமுக கூட்டணியை சேர்ந்த சுப்பிரமணியன், கமலக்கண்ணன் உள்ளிட்டவர்கள் மிக கடுமையா தாக்குறாங்க. பீர் பாட்டில உடைச்சு வயிற்றுல குத்துறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதிமுக கட்சி சாலை மறியல் மாதிரி பண்றாங்க. மறுபடியும் தாக்குறாங்க. இதோட முக்கியமா அரியலூர் மாவட்ட திமுக செயலாளர் சிவசங்கர் பொன்பரப்பி மக்கள் மீது வன்கொடுமை சொன்னது ஏவன்னு சொல்றாரு. அப்ப செய்தி செய்யறதுக்காக நியூஸ் புனிதத்துல தலைவான்னு ஒருத்தர் போறாரு. அவருக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு. ஆனா மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு. அவரை விடுதலை சட்டத்தை தாக்குறாங்க. மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு. இது எனக்கு என்னன்னா, இந்த ஒரு சம்பவத்தை பத்தி கவலை இல்லைங்க. தமிழகத்துல இந்த சமயத்துல இது இந்தியா முழுக்கும் நடக்கிற ஒரு பேட்டர்ன். இது அதுல தமிழகத்துல தீவிரமா குதிக்கிறாங்க. பொன்பரப்பில் தண்டிக்கும், யார் தவறு செய்யல தண்டிக்கும் சொல்றாங்க. நாங்க சொல்றோம், இப்ப தமிழகம் ஏதாவது ஒரு கும்பல் இருக்குங்க தமிழகத்துல. அவங்க எங்க நடந்தாலும் மோதல் நடந்தாலும் உண்மை கண்டு குழு அனுப்புறாங்க. அதை கவனமா அனுப்புவாங்க. சில இடத்துல அனுப்ப மாட்டாங்க, சில இடத்துல அனுப்புவாங்க. ஏன்னா எந்த இடத்துல தங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குமோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு முற்போக்குங்கிறது ஒரு பேட்டர்ன் ஆகிட்டாங்க. இந்த பேசினா முற்போக்கு, இதை பேசினா முற்போக்கு கிடையாது. அந்த வீடியோ ஒண்ணு வெளியாச்சு சார், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த உதாரணமாங்க, அன்னைக்கு ஒரு நம்ம ஏகே மூர்த்தி ஓட்டு கேட்க போறாரு. தண்ணீர் கேட்டு மக்கள் மறியல்னு ஒரு செய்தி. நீங்க எப்ப அந்த செய்தி, அந்த வீடியோ போய் பாருங்க. மக்கள், பொதுமக்கள்லாம் எப்படி இருக்கணும், 4 பொம்பளைங்க உடம்பு வச்சுட்டு கேட்பாங்க. காமனா எப்பவுமே தேர்தல் நேரத்தில் மக்கள் பார்க்குற ஒரு காட்சிங்க. இந்த பொம்பளைங்க பூரா விடுதலை சிறுத்தை கொடி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. பொதுமக்கள் அப்படின்னா கொடி இல்லாம இருந்தா பொதுமக்கள்ங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வச்சுட்டு அப்படிங்க பொதுமக்களா இருக்க முடியும்? இதுல நீங்க பார்த்து நான் டிவியில வீடியோ பாக்குறேன். ஆனா என்ன அந்த வீடியோல சார் ஒரு குறிப்பிட்ட சாதியோட பேரை சொல்லி திட்டுறாங்க. தாக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வசிக்கும் ஒரு பகுதி. அத பத்தி இல்ல நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது தாக்கப்பட்டவர்கள் அதிகமா காயமானவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல, மற்றவங்களாம். இது மிக கவனமாக உண்மை மறைக்கப்படுது. எனக்கு வருத்தனாங்க, இதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையான கமிட்மெண்ட் இருந்து தமிழகத்தில் செய்திகள் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன், அவங்க எந்த சாதி எந்த இது என்பதை தாண்டி 100 விழுக்காடு நியாயத்தின் பக்கம் தமிழக நிக்க கட்டணுங்க. அந்த பெரியாரை எல்லாருமே சொல்றாங்க, பெரியார்னு. இவங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். பெரியார் சமூக திருத்தவாரி, சமூக நீதிக்கான போராளி, கடவுள் மறுப்பாளர். நீதி செய்தி பெரியார்கிட்ட ஒரு நினைச்சுங்க. பெரியார் நியாயமானவங்க, பொய் சொல்லாதவங்க. பெரியார் அசைக்க முடியாத நேர்மையானவங்க. இவங்க எல்லாரும் பெரியார்கிட்ட ஒன்னே ஒன்றுதான் கத்துக்கணும். பகுத்தறிவு கத்துக்க வேணாம், சமூக நீதி கத்துக்க வேணாம், நேர்மையே கத்துக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தரப்புக்கு நியாயமானவளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழகத்துல முற்போக்குனா ஒன்னே ஒண்ணுதாங்க. என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும், அக்கிரமம் நடந்தாலும், யார் அந்த அக்கிரமத்தை பண்ணணும்னு பாக்கணும். அவங்க குறிப்பிட்ட சில சாதியா இருந்தா
அதை மிகப்பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அவங்கள வந்து எந்த ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி அவங்களை களங்கப்படுத்தி அவங்க அருவறுப்பானவர்கள் வன்முறையாலும் ஒரு பெரிய பெயின் தெரியும். நீங்க நடக்கிறது தான். தருமபுரி மாவட்டத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட 2-3 பூத்துல வந்து வன்முறைன்னு சொல்றாங்க. அதுக்கு எங்க கலெக்டர் அழகா பேசினாங்க. ஏங்க எப்படிங்க வன்முறை பண்ண முடியும், போலீஸை மிரட்டினாங்கிறீங்க. நீங்க போய் வீடியோ போய் பாருங்க, போலீஸ்காரன் ஸ்டெண்ட் நோட் இருக்கான், நாங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுக்குறோம், ஒரு லிமிட்டுக்கு மேல போனா சுற்றுன்னு சொல்லுறோம், அவ்வளவு ரைட்டோட நிற்கிறோம். நீங்க அந்த போலீஸ்கார எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்குது. உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வந்து வாக்களிக்க அனுமதி தரலன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரு? திமுக. ஏங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? யாரு வாக்களிக்க மறுக்கப்பட்டாலும் அவங்க கொடுக்கணும். மொத்தவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, இது ஒரு பேட்டர்னா, இது திட்டமிட்டு எங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்தை, எங்களுக்கு இல்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. நான் ஒண்ணுதாங்க, இந்த மாதிரி எத்தனையோ பிம்பங்களை உருவாக்கப்பட முயற்சிகள்லாம் போயிடுச்சுங்க. கடைசியில எது உண்மையோ அதுதான் நிற்கும். அதனால உண்மை இயல்பா வந்து இன்னைக்கு வந்து மீடியா வந்து இன்னைக்கு தமிழகத்துல ஒரு வித்தியாசமா இருக்குங்க. எனக்கு அன்புமணி பேட்டி கொடுத்தப்ப மீடியா ஒரு அக்ரெஷன் காட்டினாங்க. எனக்கு புரியல. மீடியாவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், மீடியாவுக்கு சில பேருக்கு ஐடியாலஜி இருக்கலாம். ஆனா நீ பேட்டி காண்ற எல்லாரும் அதே ஐடியாலஜில அவர் டேமேஜ் பண்றேன். அந்த அம்மா சத்தம் போட்டாங்க, விஜயகாந்த் மனைவி. எனக்கு உண்மையிலே அவங்க சத்தம் போட்டது கரெக்ட் தான். நீ வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் நான் கண்டிக்க போறேன்னு குடிச்சிட்டு வரேன். நாங்க சொல்லிட்டு மற்றவங்க பண்ண தப்புலாம். அதனால இது வந்து இன்னைக்கு நியாயமற்ற ஒரு மீடியா இருக்குங்க, நியாயமற்ற ஒரு ஊடகம் இருக்குது. இந்த காலகட்டம் வந்து மிக ஆபத்தானதுங்க. அதாவது எந்த கொள்கையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஊடகம் வேணும். நடுநிலையில இருந்து பேசணும். முன்முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே முடிவு பண்ணி இவங்க மோசமானவங்க, இவங்க மோசமான சித்தரிக்க போறேன் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய திட்டம் பண்றாங்க. இதெல்லாம் சமாளிச்சு போங்க. Don't give 1 rupee more. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.